Good evening, ladies and gentlemen. Myself, Dr. P. Samuel, Executive Committee Member, Internal Quality Assurance Cell, Ayanada Janaki Ammal College, Sivagasi. ஸோ ஒரு புது டைமென்ஷனில் இந்த லெக்சர் மூலிமா உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இந்த டியூட்டோரியலில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயங்களை மட்டும் தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அந்த கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு செக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி I want to thank few people of our college. First, let me submit my sincere thanks to our beloved principal sir, Dr. C. Ashok sir. And I submit my sincere thanks to IQAC coordinator, Professor R. Jagannathan. My sincere thanks to assistant coordinators of IQAC, Dr. Sendil sir and Mrs. Jabakumari, Beulah Vasanthi ma'am. And my thanks to the criterion in charge, Dr. Parameshwaran sir, and my colleague, Mr. Pannisalvam sir. Because without these people, it would not be possible actually, right? ஸோ இந்த ஃபார்ம் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வியூ அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? திஸ் இஸ் ஹவு யூ வில் witness the form while you click the link what you have received from your department faculty members. So in the form one, it is all about criterion 5, which is student support and progression, and it will help us to monitor your present status, right? அதனால் எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும், each and every student of a classroom, right? நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ரெஸ்பான்ஸை என்ன பண்ணுங்கள், ரெக்கார்ட் பண்ணுங்கள். பிகாஸ் இட் வில் ஹெல்ப் அஸ் டு மானிட்டர் யுவர் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ், வெதர் யூ ஆர் டூயிங் ஹையர் எஜுகேஷன், வெதர் யூ ஆர் அன் ஆண்டர்ப்ரோனர், வெதர் யூ ஆர் ப்ரோக்ரஸிங் இன்டு எம்ப்ளாய்மெண்ட். இது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் யாரும் ஹெசிடேட் பண்ணாதீங்க, எல்லோரும் என்ன பண்ணுங்கள், இந்த சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய கைண்ட் ரெக்வெஸ்ட், ரைட்? ஸோ இப்படி தான் அந்த பேஜ் முதல்ல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த பேஜில் கேட்குற ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியை ஃபில்அப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுங்கள், கைண்ட்லி ஃபில்அப் யுவர் மெயில் ஐடி, ரைட்? நான் இப்போ ஃபில்அப் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுங்கள், நீங்களும் ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபில்அப் பண்ணதுக்கப்புறம் இந்த டொமைன் நேமை கரெக்டாக ஃபில்அப் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். ஸோ நிறைய பேர் பை மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவசரத்தில் GAMIL அப்படின்னு போட்டுருவீங்க, ரைட்? இன்ஸ்டெட் ஆஃப் டைப்பிங் ஜிமெயில் என்ன போட்டுருவீங்க, காமில் அப்படின்லாம் போடுவீங்க. நிறையா பேர் நாங்கள் இந்த வெபினார்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது ரெஸ்பாண்டன்ஸ்லேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கெல்லாம் நம்ம அதிகமாக தப்பு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைண்ட்லி feed this information correctly because it will help us to communicate you in future. சரிங்களா? So once you fill it, இந்த next button கொடுத்துருங்க. It will take you to the next page. இந்த பேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா this is all about your personal details. அதில் இந்த நேம் நான் இங்கே எப்படி எழுதியிருக்கணும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயிலை ஃபீட் பண்ணுங்கள், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், நேம் இன் கேப்ஸ், ரைட்? கேப்ஸ் லாக் ஆன் பண்ணிவிட்டு இனிஷியல் அட் த லாஸ்ட். இப்படி யூனிஃபார்மாக நீங்கள் டேட்டா ஃபீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்பான்ஸ்லேருந்து எங்களுக்கு டேட்டா ரெட்ரைவ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால தான், சரிங்களா? ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பயோடெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறனால எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் ரோல் நம்பரை எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இமேஜின் திஸ் இஸ் மை ரோல் நம்பர், ரைட்? அது மாதிரி நீங்கள் என்ன கோர்ஸ் ப்ரெசண்ட்டாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கோர்ஸோட ரோல் நம்பரை போட்டுருங்க, ரைட்? அடுத்தது படித்து முடிச்சிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைக்ரோபயாலஜி முடிச்சிருக்கலாம், யூஜி முடிச்சிருக்கலாம், ரைட்? அடுத்து பிஜி ஜாயின் பண்ணியிருக்கலாம், அல்லது எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடிச்சுட்டு எம்ஃபில் ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ், ரைட்? நான் பயோடெக்னாலஜி ஃபேக்கல்ட்டி அப்படிங்கிறனால என்ன பண்ணியிருக்கேன், எங்கள் டிபார்ட்மெண்ட் ரோல் நம்பரை ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். அடுத்தது என்ன பண்ணிடுறேன், மை மொபைல் நம்பர், ப்ரிஃபரபிளி வாட்ஸ்அப், ரைட்? என்ன பண்ணுறேன், என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை ஃபீட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், என்னோடய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ணிடுறேன், ரைட்? ஸோ அதை அப்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஒன்றும் இல்லை. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆடு ஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், செலக்ட் ஃபைல் ஃப்ரம் ட்ரைவ். இதில்
மை ஃபோட்டோ வில் பி இன் த இ ஃபோல்டர். அதில் என்ன பண்ணிடுறேன், என்னோடய ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன். அடுத்தது செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அப்லோடு கொடுத்துட்றேன். அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் டேக் மீ டு த நெக்ஸ்ட் பேஜ். சரிங்களா, இந்த நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், இட் வில் டேக் மீ டு த நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த டேட்டா, இந்த பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல் அபவுட் மை ப்ரொஃபஷ்னல் டீட்டெயில்ஸ். சரிங்களா, இங்கே நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது விஷயம் என்ன அப்படின்னா இந்த செக்ஷன், இதில் இயர் ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது இளநிலை அல்லது முதுநிலை பட்டப்படிப்பை நீங்கள் முடித்த வருடம், எந்த வருடத்தில் நீங்கள் முடிச்சிட்டீங்க, எந்த வருடத்தில் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அண்டர் கிராஜுவேஷன் கோர்ஸ் வந்து 17 to 20ன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து 2018 to 2020, அல்லது எம்ஃபில் கோர்ஸ் வந்து 2019 to 2020. இந்த 3 க்ரைட்டீரியாவுக்குள்ளே வர்றவங்க மட்டும்தான் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறீங்க. ரைட், அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ பிஜிலேருந்து இந்த ஃபஸ்ட்டு பேஜில் பிஜி நான் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்தேன் இல்லையா, அதனால் என்ன பண்ணிக்கிறேன், நான் பிஜி இங்கே பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு பிஜி என்ன பண்ணியாச்சு, கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன், இப்போ நான் பிஜி முடிச்சிருக்கேன் இல்லையா, என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் அடுத்து இங்கே சொல்ல போகிறேன். ஸோ ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை பிஜி. பிஜியில் என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி பயோடெக்னாலஜி முடிச்சிருக்கேன். எந்த வருஷம், 2018 ஜாயின் பண்ணேன், 2020 முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு இந்த பேஜ் எனக்கு சொல்லி கொடுத்துரும். அடுத்தது இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனை மட்டும் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணிடுங்க, நெக்ஸ்ட்டுக்கு போயிடுங்க. இதில் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் செக்ஷன் என்ன அப்படின்னா ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ். அதாவது நீங்கள் படிக்கும் பொழுது ஏதாவது கல்வி உதவித்தொகை வாங்கி உள்ளீர்களா அப்படிங்கிறதுக்கான பேஜ் தான் அது. நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க, நோ இஷ்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இங்கே என்ன ஸ்காலர்ஷிப், அது என்ன கைண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப், எந்த வகையான உதவித்தொகை, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, ப்ரைவேட் ஸ்காலர்ஷிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், இப்போ நான் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது என்ன பண்ணுறேன், இதை கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணிக்க, ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வேறு ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், பிஜி படிக்கும்போது சிங்கிள் கேர்ள் சைல்டு ஸ்காலர்ஷிப், இந்த மாதிரி நிறைய ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது. நீங்கள் அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கியிருந்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிசீவ் பண்ணால் என்ன பண்ணுங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். இல்லை யூஜிசி மெரிட் ஸ்காலர்ஷிப்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரும், அதை ரிசீவ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்னு கொடுங்க. நான் இங்கே சின்ன எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுக்குறேன், ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்னு கொடுக்குறேன். இது இல்லாமல் தெர் ஆர் மெனி ஸ்காலர்ஷிப். நீங்கள் பிஜி முடிச்சிட்டிங்க, நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் ஃபெலோஷிப் கிடைக்கும். ரைட், அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபெலோஷிப் தான். சரிங்களா, இப்போ நான் அங்கே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகலை. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்பை ஃபில்அப் பண்ணிவிட்டு டிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்காலர்ஷிப்க்கான எவிடன்ஸ் கேட்குறாங்க. நான் என்ன சார் எவிடன்ஸ் வைக்கிறது அப்படின்னா, இங்கே ரொம்ப ஈஸி. உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் வந்து உங்கள் கொடுத்துருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் இல்லையா, அந்த பேஜோடைய ஃபோட்டோ காப்பி. நல்லா கவனிக்கணும், உங்கள் ஸ்காலர்ஷிப் கிரெடிட்டான பேங்க் அக்கௌண்ட்டோட பாஸ்புக் பேஜ் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபோட்டோ காப்பி நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணுங்கள். வேறு ஒன்றுமே வேண்டாம், சிம்பிள். ஸோ ஒன்ஸ் யூ மேட் இட், இந்த பேஜை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க, அந்த எவிடன்ஸ் இங்கே ப்ரொவைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிடலாம், அடுத்த பேஜுக்குள்ளே மூவ் ஆயிடலாம். ரைட், ரொம்ப சிம்பிளான இன்ஃபர்மேஷன் தான். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கொஞ்சம் கவனமாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மைக்ரோபயாலஜிலேருந்து நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க. இப்போ பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நான் இந்த ஃபார்மை என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணும்பொழுது என்ன பண்ணுவாங்க, இந்த க்ரைட்டீரியன் 5க்கு எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் இன்சார்ஜ் அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட் வில் ஆஸ்க் தேர் கொஸ்டின்ஸ் ஆர் டவுட்ஸ் டு மீ. நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், ஐ வில் ரெஸ்பாண்ட். ரைட், இதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க, கண்டிப்பாக தே வில் ஹெல்ப் யூ. ஹெசிடேட் பண்ணாதீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு முக்கியம். பிகாஸ் ஈச் ரெஸ்பான்ஸ் வில் ஹெல்ப் அஸ் டு ட்ராக் யுவர் ப்ரெசன்ட் பொசிஷன். நீங்கள் ஆண்டர்ப்ரனராக இருந்தீங்கன்னா ரொம்ப பெரிய சந்தோஷம். ரைட், நீங்கள் 10 பேருக்கு வேலை கொடுக்குறீங்கன்னா வி வில் பி வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ அது எங்களுக்கு தெரியணும், உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் படிக்கிறீங்களா, எங்கே படிக்கிறீங்க, என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா வி வில் பி வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் இட் வில் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு
complete the data in a complete the report in a successful way. சரிங்களா? அதனால் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனையும் சரியாக கொடுங்க. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் பர்சீவிங் மை ஹையர் எஜுகேஷன். இல்லைனா என்ன பண்ணுங்கள், நோன்னு கொடுங்க. சின்ஸ் ஐ எம் பர்சீவிங் மை ஹையர் எஜுகேஷன், நான் என்ன பண்ணுறேன், எஸ்ன்னு கொடுத்துட்டேன். இங்கே என்ன பண்ணுறேன், என்ன இன்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது, அதாவது இங்கே ப்ரெசன்ட்லி பர்சீவிங், எங்கே இந்த கோர்ஸ் எல்லாம் படிக்கிறீங்க. பிஎஸ்சி முடிச்சிட்டிங்கன்னா எம்ஃபில் படிப்பீங்க, எம்எஸ்சி படிப்பீங்க. எம்எஸ்சி முடிச்சிருந்தீங்கன்னா எம்ஃபில் படிச்சிருப்பீங்க. எம்ஃபில்னா பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கன்னா பிடிஎஃப் போயிருப்பீங்க, போஸ்ட் டாக்டோரல் ஃபெல்லோ. ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் டேட்டா அங்கே காமிச்சிருக்கேன் என்னுடைய ரோல் நம்பரில். அப்போ நான் எம்ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா எந்த இன்ஸ்டியூஷனில் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ எம் டூயிங் மை எம்ஃபில் கோர்ஸ் இன் ஐயனாடார் ஜானகி அம்மாள் காலேஜ். சரிங்களா? ஐயனாடார் ஜானகி அம்மாள் காலேஜ், ஆட்டோனமஸ், AUTONOMOUS, MOUS, ரைட்? சிவகாசி, ரைட்? முடிஞ்சது. இப்போ நான் இங்கே எம்ஃபில் படிக்கிறேன் பிகாஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை எம்எஸ்சி 2020 நான் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். அப்போ எம்ஃபிலுக்கு எனக்கு என்ன ரோல் நம்பர் காலேஜில் கொடுத்துருப்பாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 20MO01. ஸோ திஸ் இஸ் வாட் மை ரோல் நம்பர். இப்போ என்ன நீங்கள் ஹையர் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த ரோல் நம்பரை இங்கே கொடுங்க. அடுத்தது என்ன ஸ்டடி. இப்போ நீங்கள் பழைய ரெஸ்பான்ஸில் என்ன பண்ணிட்டாங்க மாணவர்கள் அப்படின்னா, ப்ரோக்ராம் ஆஃப் ஸ்டடியை 2 years 3 yearsனு கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுக்கக்கூடாது. இங்கே நான் கொடுத்துருக்கிற மாதிரி டீட்டெயிலாக கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், இப்போ காலேஜில் எம்ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். என்ன கோர்ஸ் பண்ணுறேன், எம்ஃபில் இன் பயோடெக்னாலஜி. முடிஞ்சது. ரைட்? இப்படி ஃபில்லப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், அடுத்த பேஜுக்கு போகலாம். இங்கே நான் படிக்கிறதுக்கான எவிடன்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இது பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. பிகாஸ் ஐடி கார்டு யாருக்கும் இஷ்யூ பண்ணியிருக்க மாட்டாங்க. ரைட்? அதனால் என்ன பண்ணணும், இது வந்து இதை நான் வந்து ரிக்வயர்டு அப்படின்னு நான் இங்கே செக் பண்ணல. ரிக்வயர்டுன்னு கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த ஐடி கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணாமல் என்ன பண்ண முடியாது, அடுத்த பேஜுக்கு உங்களால் ப்ராக்ரஸ் பண்ண முடியாது. ஸோ வி ஆர் கன்சிடரிங் திஸ் பேண்டமிக் சுச்சுவேஷன். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கொஸ்டினை ரிக்வயர்டுன்னு கொடுக்கல. இன்கேஸ் நீங்கள் நம்ம காலேஜ் இல்லாமல் வேறு இன்ஸ்டியூஷனில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஏதாவது போனஃபைட் லெட்டர் உங்களால் வாங்க முடிஞ்சது அப்படின்னா, இல்லை அந்த காலேஜில் ஐடி கார்டு இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஐடி கார்டை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம், தவறில்லை. ரைட்? அடுத்தது, நான் இந்த பேஜை கரெக்டாக ஃபில்லப் பண்ணிவிட்டேன். நான் ஒரு வாட்டி என்ஷூர் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ப்ராக்ரஸ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ அடுத்து நான் என்ன பண்ணுறேன், நான் இப்போ வேலை பார்க்கக்கூடிய இன்ஸ்டியூஷன், நான் எங்கே வேலை பார்க்குறேன் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஐயனாடார் ஜானகி அம்மாள் காலேஜில் வேலை பார்க்குறேன் அப்படின்னா, ரைட், நான் இங்கே என்ன பண்ணிடலாம், நம்ம காலேஜ் நேமை கொடுக்கலாம். இல்லை நான் ஏதாவது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ரைட்? ஃபார்மாசூட்டிக்கல்ஸ் லிமிடெட். அடுத்தது கம்பெனி எங்கே இருக்குது, பெங்களூரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் டைப்லெட். ஸோ இங்கே ஆண்டு சம்பளம் என்னது, ஸோ ஒரு மாதம் நீங்கள் வாங்குறீங்க இல்லையா சேல்ரி, அந்த சேல்ரியை இன்ட்டு 12ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ரிசல்ட்டிங் வேல்யூவை இந்த கமா எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுங்கள், இங்கே ஃபில்லப் பண்ணுங்கள். அது போதும். ரைட்? டோன்ட் அட்டெம்ப்ட் டு பிளேஸ் எனி பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இன் யுவர் சேல்ரி. ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ரிசீவிங் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 lakh rupees அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெர் ஆனம் ஐ எம் ரிசீவிங் 3 lakh rupees. ரைட்? இந்த டீட்டெயிலை, சரிங்களா? ரைட்? இப்போ இந்த மாதிரி நீங்கள் இதில் நீங்கள் கமால்லாம் போட வேணாம், இந்த கமால்லாம் தேவையில்லை. சரிங்களா? இது இப்படி நீங்கள் ஃபில்லப் பண்ணிங்கன்னா போதும், வேலை முடிஞ்சது. அடுத்தது நீங்கள் வேலை பார்க்குறதுக்கான எவிடன்ஸ். மேபி காலேஜில் அந்த நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷனில் ஏதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, அல்லது அந்த கம்பெனியோடைய ஐடி கார்டு உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இங்கே அப்லோட் பண்ணால் போதும். சரிங்களா? ரைட்? நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்தால் கூட நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது பணி நியமன ஆணைன்னு சொல்லுவோம், அதை கொடுத்துருந்தா கூட நீங்கள் அதை கூட என்ன பண்ணுங்கள், ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாலே இட் இஸ் மோர் தென் இனஃப். அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான பேஜ், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு இருக்கும் இந்த பேஜில். இந்த பேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பேஜில் நீங்கள் ஏதாவது போட்டித் தேர்வு
கிளியர் பண்ணியிருக்கீங்களா? காம்படேட்டிவ் எக்ஸாம் ஏதாவது கிளியர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா எஸ், ஐ ஹவ் கிளியர்ட் அ காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன். இல்லை அப்படின்னாலும் ஹெசிடேட் பண்ணாதீங்க, நோன்னு கொடுத்துருங்க, தப்பே கிடையாது. ரைட்? இப்போ நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற கேட்டகரி வந்துருச்சு அப்படின்னா அடுத்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்க நிறைய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லிஸ்ட்டில் ஐயோ சார் என்னோடய எக்ஸாம் இதில் வரலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கலாம். ரைட்? இல்லை கம்பைன்டு டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணியிருக்கலாம். அந்த எக்ஸாம்லாம் அதில் இல்லை அப்படிங்கும்போது ஈவன் நம்ம பசங்க அதிகமாக தேர்ச்சி அடைகிற இந்த டிஎம்பி எக்ஸாம், அந்த எக்ஸாம்லாம் அதில் இல்லையே சார், நாங்கள் என்ன சார் பண்ணுறது, ஆனால் நாங்கள் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணியிருக்கோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா பயப்படாதீங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த எனி அதர் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கான ஒரு குவாலிஃபிகேஷன் லெட்டர் வந்து உங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கும். ஒரு கரஸ்பாண்டிங் லெட்டர் அல்லது ஒரு கம்யூனிகேஷன் அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வந்திருக்கும். அதை என்ன பண்ணிடுங்க, இந்த ஆட் ஃபைலில் போய் அப்லோட் பண்ணிடுங்க. ரைட்? திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் ஃபார்ம். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் மறுபடியும் இந்த பாயிண்ட்டை நான் 3rd டைம் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன், we don't want to miss anyone. சரிங்களா? பிகாஸ் இந்த ஃபார்ம் உங்கள் எல்லாத்தையும் இண்டிவிஜுவலாக மானிட்டர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? which will help us to build the alumni community of ANJAC in a concrete way. ஸோ அதுக்காக தான் நான் மறுபடியும் இந்த பாயிண்ட்டை சொல்கிறேன். இதில் கேட்குற கொஷின்ஸ்க்கும் உங்களோட ப்ரெசன்ட் பொசிஷனுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஐ மீன் ஒரு ரிலேட்டிவ்னஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, யாரையுமே இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணாமல் இருக்காதீங்க. எல்லாருமே இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுங்கள். ரைட்? ஒன்ஸ் இந்த டீட்டெயிலெலாம் கொடுத்த பிறகு என்ன பண்ணுறீங்க, சப்மிட்குள்ளே போகிறீங்க. சப்மிட்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடைசி பேஜ் உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் ஒன்று வரும். ரைட்? திஸ் இஸ் வாட் த எவிடன்ஸ். இந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மறந்துடாமல் இந்த க்ரைட்டீரியன் இன்சார்ஜஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க இல்லையா, ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை போஸ்ட் பண்ணிடுங்க அவங்க வாட்ஸ்அப்பில். இதில் இன்னொரு காமெடி பண்ணலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை 10 பேர் என்ன பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். இட் இஸ் வெரி ஈஸி. பட் நம்ம பசங்க அப்படி செய்ய மாட்டீங்க. யூ ஆர் வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் த ஒர்க் அசைன்டு பை யுவர் டீச்சர். ஸோ அதை நாங்கள் நம்புகிறோம் and we are expecting the fruitful response from your side. So thank you. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட் க்ரைட்டீரியன் இன்சார்ஜஸ்ட்டை கேளுங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி முடியாத பட்சத்தில் the queries will come back to us. அதை நாங்கள் ப்ராசஸ் பண்ணி we will get back to you as early as possible. Right? Thank you. Thanks for watching the video. Bye bye.